HDFC பேங்க் இது மாதிரி பெரிய பெரிய பேங்க் பார்த்தீங்கன்னா அதில் கூட ப்ரொமோட்டரே கிடையாது. ஸோ இதை எப்படி நம்ம அணுகிறது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓவர் த டிகேட்ஸ், ஓவர் த இயர்ஸு, நல்லா பண்ணியிருக்காங்களா, ஷேர் ஹோல்டருக்கு ரிவார்ட் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது ரெகுலேட்டரி இஷ்யூஸ் வந்திருக்கா, கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கா, ஏதாவது ஃப்ராடு நடந்தால் நியூஸ் இருக்கா. ப்ரொமோட்டர் ஸ்டேக் நல்லா இருக்குதுன்னு பிளைண்டாக வாங்கக்கூடாது, ப்ரொமோட்டர் ஸ்டேக்கே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கவும் கூடாது. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு PSU ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 ரூபா போச்சு. இப்போ ப்ரொமோட்டர் ஸ்டேக்கு 99% மேலே இருந்தது. ஃப்ளோட்டிங் ஸ்டாக்கே கிடையாது. எப்படி தன்னுடைய பசிக்காக எவ்வளோ வேணாலும் கொடுத்து பிரெட்டை வாங்குவாங்களோ, ஏஎன்பி போட்டி போடுவாங்களோ, அது மாதிரி இங்கே சப்ளை கம்மியாக இருக்கும்போது ஷேர் ப்ரைஸ் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனாலேயும் நிறைய பேர் ரொம்ப லாஸ் ஆகிருக்காங்க. வணக்கம், நான் ஜி சொக்கலிங்கம், ஃபவுண்டர் ஈக்வினாமிக்ஸ் ரிசர்ச். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டை பற்றி பேச போகிறோம். அதாவது ப்ரொமோட்டர் ஸ்டேக், ப்ரொமோட்டரோட பங்கு, அவங்க ஆரம்பித்த கம்பெனியில் அது எப்படி பார்க்கணும், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அவங்க ஸ்டேக்கை பார்த்து அப்படின்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது என்னை பொறுத்த வரைக்கும். இது அதிகமாக ரொம்ப டெப்த்தாக போகாத டாபிக். ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. ஸோ ப்ரொமோட்டர் ஸ்டேக்னா நத்திங் பட், இப்போ நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்களுடைய 100% உங்களுடைய ஷேர்ஸ் பங்குகள் உங்கள்கிட்ட இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஆரம்பிக்கிறீங்க. அது வளர வளர நண்பர்களோ வேறு யாராவது நெருங்கிய சொந்தக்காரங்களோ அவங்கெல்லாம் பணத்தை போட்டு அதில் பங்கு வாங்கிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த 100% குறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்களே கூட அதை பெருசாக விருத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் IPO போகிறீங்க. ஸோ IPO போகும்போது இப்போது இருக்கிற கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னா, 75% மேக்ஸிமம் ப்ரொமோட்டர் வச்சுக்கலாம், 25% பப்ளிக் கொடுக்கலாம். பட் சம்டைம்ஸ் ஆரம்பத்தில் 90% கூட ப்ரொமோட்டர் வச்சுக்கிறாங்க, 10%க்கு தான் பப்ளிக் தராங்க. பட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த 90%ன்றது 75% ஆகணும். இது நார்மல். ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு பழமையான கண்ட்ரி. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டே கிட்டத்தட்ட இப்போ 150 வருஷமாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய கம்பெனியில் ப்ரொமோட்டர் ஸ்டேக்கே இல்லாமல் இருக்குது, சின்ன கம்பெனியில் கூட. இப்போ நீங்கள் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாவே, இங்கே சவுத் இந்தியாவில் ஒரு 4-5 பேங்க்ஸ் இருக்குது, ப்ரைவேட் பேங்க்ஸ். அது எல்லாமே 100 வருஷத்தை தாண்டியாச்சு. ஸோ ஆரம்பித்த ஃபேமிலியே இல்லை இப்போது. ஸோ ப்ரொமோட்டர் ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 0. ஸோ இது ஒரு ரிஸ்க்காக இதை நீங்கள் 0 இருக்கிறதுனால பெரிய ரிஸ்க்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதில் என்ன, இப்போ நீங்கள் HDFC பேங்க் இது மாதிரி பெரிய பெரிய பேங்க் பார்த்தீங்கன்னா அதில் கூட ப்ரொமோட்டரே கிடையாது. ஸோ இதை எப்படி நம்ம அணுகிறது? ஸோ பெரிய கம்பெனி இந்த சென்செக்ஸ் நிஃப்டியில் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ப்ரொமோட்டர் இருக்கிறாங்களா இல்லையான்னு கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாமே இன்ஸ்டியூஷனல் ஹோல்டிங் இருக்கும் ஜாஸ்தியாக. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கவர்னன்ஸ் இஷ்யூ எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்ததுன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால் ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரொமோட்டர் ஸ்டேக்கு 50% இருக்கா, 75 இருக்கா, இல்லை 0வான்னு கவலைப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ சில பேங்க்ஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 வருஷமாக பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகிருக்கு. எந்தவித கம்ப்ளைண்ட்டு, எந்தவித கவர்னன்ஸ் இஷ்யூ கிடையாது. நல்ல ரிவார்ட் பண்ணியிருக்காங்க, போனஸு, டிவிடெண்ட் எல்லாம். ஸோ அப்போது நீங்கள் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ ப்ரொமோட்டர் ஸ்டேக்கு 0 இல்லை வெறும் 2%, 4%, 10% தான் இருக்குதுன்னா நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். எத்தனை நாளாக பிஸ்னஸில் இருக்காங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓவர் த டிகேட்ஸ், ஓவர் த இயர்ஸு, நல்லா பண்ணியிருக்காங்களா, ஷேர் ஹோல்டருக்கு ரிவார்ட் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது ரெகுலேட்டரி இஷ்யூஸ் வந்திருக்கா, கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கா, ஏதாவது ஃப்ராடு நடந்தால் நியூஸ் இருக்கா. ஸோ இதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதனால் இது ஒரு பெரிய ரிஸ்க்கு கிடையாது, இந்த மாதிரி பேராமீட்டர்லாம் நீங்கள் பார்த்ததுனால. அடுத்து இதுக்கு கான்ட்ராஸ்டாக இன்னொன்று இருக்குது. சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஸ்டேக்கு 90% இருக்கும், 95 இருக்கும், 98 இருக்கும். அது டெம்பரரியாக இருக்கும். எப்படி அப்படின்னா, சில கம்பெனியை NCLTயில், அதாவது சிக் கம்பெனி ஆகிருக்கும், யாராவது அதை டேக் ஓவர் பண்ணுவாங்க.
ஸோ அதில் பழைய ப்ரொமோட்டரோட ஷேர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகும். புதுசாக ப்ரொமோட்டர் போடுற ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 98% இருக்கும். இதில் இதுவுலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேர்ஸ் நிறையா ஏறிக்கிட்டே போச்சு. ஒரு பிஎஸ்யூ ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 போச்சு. இப்போ ப்ரொமோட்டர் ஸ்டேக்கு 99% மேலே இருந்தது. ஃப்ளோட்டிங் ஸ்டாக்கே கிடையாது. 50,000 போச்சு. நீங்கள் அது ஸ்ப்ளிட்டு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால் கூட 5,000 போச்சு. இப்போ அந்த ஸ்டாக் 50 ரூபா கூட போகலை. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல வரும். அதாவது வந்து என்ன ஆகும் அப்படின்னா 0% ரிஸ்க் இல்லாமல் கூட இருக்கலாம். நான் ஏற்கனவே சில பேங்க் சொல்லியிருக்கேன். பட் சில நேரத்தில் 99% இருக்கும்போது அது ரிஸ்க்கு கூட வரலாம் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில். எப்படி அப்படின்னா மார்க்கெட்டில் சப்ளை இல்லாதனால ஷேர் ப்ரைஸ் பாட்டு ஏறிக்கிட்டே போகும். ஃபண்டமெண்டலை பற்றி அதனுடைய டீலிங் ஆகிடும். ஃபண்டமெண்டலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி. இதை சிம்பிளாக சொல்ல போனோம் எப்படின்னா இது டிமாண்ட் சப்ளை. இப்போது ஒரு சமூகத்தில் 2 பேர் இருக்கான். 2 பேருக்கு அங்கே வந்து ஒரு வில்லேஜில் 2 பேர் தான் இருக்கான். சாப்பிட்றதுக்கு ஒரு பிரெட்டு தான் இருக்குது. ஸோ வேறு மக்கள் இல்லை, வேறு பொருள் இல்லை. அந்த 2 பேருக்கிட்டையும் எவ்வளோ வேணாலும் காசு இருக்குது. ஆனால் 2 பேரும் பசியில் இருக்காங்க. அப்போ அந்த ஒரு பிரெட்டுக்கு என்ன ப்ரைஸ் ஆஃபர் பண்ணுவாங்க? எவ்வளோ வேணாலும் ஆஃபர் பண்ணுவாங்க. இதுதான் லோ ரீட்டைல் ஃப்ளோட்டுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி 98, 99%, 95% ப்ரொமோட்டர் டெம்பரரியாக தான் இருக்கும். ஏன்னா ரெகுலேஷன் ஆல்ரெடி என்ன சொல்லுது அப்படின்னா அல்டிமேட்டாக 75% குறைக்கணும். பட் அதை குறைக்கிறதுக்குள்ள இந்த ரீட்டைல் ஃப்ளோட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ஷேர் ப்ரைஸ் ஏறிட்டே போகும். எப்படி தன்னுடைய பசிக்காக எவ்வளோ வேணாலும் கொடுத்து பிரெட்டை வாங்குவாங்களோ, ஏஎன்பி போட்டி போடுவாங்களோ, அது மாதிரி இங்கே சப்ளை கம்மியாக இருக்கும்போது ஷேர் ப்ரைஸ் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனாலேயும் நிறைய பேர் ரொம்ப லாஸ் ஆகிருக்காங்க. ஸோ அங்கே தான் நீங்கள் வேல்யூவேஷன் கம்ஃபர்ட்டை பார்க்கணும். இது வந்து வேல்யூவேஷன் க்ரோத்னால ஏறுதா இல்லை சப்ளையே இல்லாமல் ஷேருக்கு மார்க்கெட்டில் ஏறுதா? ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஒன்று, அதாவது கம்பெனியோட ப்ராடக்ட்டுக்கு டிமாண்டு, அதனுடைய ப்ராஃபிட் க்ரோத்து, ரெவன்யூ க்ரோத், அது ஒரு விஷயம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் அல்டிமேட்டாக எதனால் ஏறுது அப்படின்னா அன்னன்னைக்கு இருக்கிற டிமாண்டு சப்ளை ஷேருக்காக. ஸோ தியரி என்ன சொல்லுது? நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருந்ததுன்னா நல்ல டிமாண்ட் இருக்கும், ஷேர் ப்ரைஸ் ஏறும்னு. பட் சில நேரத்தில் ஃபண்டமெண்டல்ஸே ஒன்றுமே இல்லாமல் இப்போது சில கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ரெவன்யூ வந்து 0. ஆனால் 13-20 கோடி மார்க்கெட் கேப் ஏறி இருக்குது. யாரோ பப்ளிக் ஃப்ளோட்டில் இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் ஒரு 75% 90% வாங்கிட்டு 95% ஷேர் பாட்டு ஏறிட்டே போகுது, ஃபண்டமெண்டல்ஸே இல்லை. அதுதான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ அதனால் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ஸோ ப்ரொமோட்டர் ஸ்டேக்கு 90, 95, 98% இருந்தால் டெம்பரரியாக ஷேர் ப்ரைஸ் ஏறும்போது அது ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். சில நேரத்தில் ப்ரொமோட்டர் ஸ்டேக்கு 0வாக இருக்கும், பிஸ்னஸில் ரெவன்யூவே இருந்திருக்காது, இல்லைனா பீனட் ரெவன்யூ வந்திருக்கும், ரொம்ப குறைஞ்ச ரெவன்யூவாக இருந்திருக்கும், 1 கோடி 2 கோடி. ஆனால் என்னோட அனுபவத்தில் பார்த்துருக்கேன், அந்த மார்க்கெட் கேப்பு 3,000 கோடி 5,000 கோடி 30,000 கோடி கூட ஏறி இருக்குது. எதனாலன்னா சப்ளை இருக்காது. ப்ரொமோட்டர் ஸ்டேக் 0 இருந்தாலும் மார்க்கெட்டில் யாராவது ஒரு 5-10 பேர் சேர்ந்து நிறைய ஷேர்ஸை வாங்கியிருப்பாங்க. அவங்கக்கிட்டேயே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்டே ஒரு 90% கூட இருக்கலாம். ஸோ அதனாலேயும் ஷேர் ப்ரைஸ் ஏறலாம். ஸோ அதனால் வந்து எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொமோட்டர் ஸ்டேக்கு ஃபண்டமெண்டல்ஸை பார்க்கணும். அந்த ப்ரொமோட்டர் ஸ்டேக்கை டீகம்போஸ் பண்ணி பார்க்கணும். நிறைய ஸ்டேக் இருந்ததுன்னா யாருக்கிட்ட இருக்குது? ப்ரொமோட்டர் 0வாக இருக்கலாம், பட் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி நிறைய ஸ்டேக் வந்து பப்ளிக்காக இருக்குது. பட் அந்த பப்ளிக்கில் யார் வச்சுருக்கா? இன்ஸ்டியூஷன்ஸ் வச்சுருக்கா? யாராவது அன்னோன் இண்டிவிஜுவல்ஸ் வச்சுருக்காங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த ஷேர்ஸ் யார் வச்சுருக்கா, ப்ரொமோட்டரோட ஸ்டேக் எவ்வளவு, அந்த ப்ரொமோட்டர் ஸ்டேக்கு 0 இருந்தால் கூட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கா, ட்ராக் ரெக்கார்டு நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் ஸ்டேக்கு ரொம்ப அதிகமாக இருந்தால் மார்க்கெட்டில் சப்ளை இல்லைனாலும் நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸை பார்க்கணும். சில நேரத்தில் ப்ரொமோட்டர் ஸ்டேக்கு 0 இருந்து மார்க்கெட்டில் நல்ல ஷேருக்கு டிமாண்ட் ஏறிட்டே போகுதுன்னா இதை யார் வச்சுருக்கா? ஏன்னா பிஎஸ்சி சைட்டில் பார்த்தீங்கன்னா அபவுட் 2 lakh ஷேர் ஹோல்டிங் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடு ஷேரை வச்சுருந்தாங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புள், அது உங்களுக்கு அந்த பிஎஸ்சி சைட்டில் ஷேர் ஹோல்டிங் பட்டனில் தெரியும். ஸோ அபவுட் 2 lakh, அதாவது 2 lakhனா 10 ரூபா ஷேர் ப்ரைஸ் ஃபேஸ் வேல்யூனா 20,000 ஷேருக்கு மேலே வச்சுருக்கிறவங்க எத்தனை % வச்சுருக்காங்க, எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. ஸோ நீங்கள் உங்களுக்கு அதை பார்த்தாவே தெரியும். அடாடா ப்ரொமோட்டரோட ஸ்டேக் வந்து 0வாக இருக்குது, ஆனால் யாரோ ஒரு 40 பேர் 50 பேர் சேர்ந்து ஒரு 90% வச்சுருக்காங்க. ஆனால் ஷேர் ஏறிட்டே இருக்குது, ஆனால் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இல்லை. பி ரேஷியோ ரொம்ப அப்நார்மலாக இருக்குது, ப்ராஃபிட் க்ரோத் இல்லை, இல்லைனா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரெவன்யூவே இருந்திருக்காது. அடுத்தது சிலது பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் 0வாக இருக்கும், ஷேர் ஏறும், ஆனால் நேம் வந்து கம்பெனி நேம் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பெரிய தீம் ப்ளே அவுட் ஆகும்போது
இப்போ சோலார் தீம் வரும்போது பேர் சோலார் கம்பெனிக்கு மாறிடும், சிலது டிஃபென்ஸ் தீம் இருக்கும்போது டிஃபென்ஸுக்கு மாறிடும். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். பார்க்காம வந்து நீங்கள் ப்ரொமோட்டர் ஸ்டேக்கு நல்லா இருக்குதுன்னு பிளைண்டாக வாங்கக்கூடாது, ப்ரொமோட்டர் ஸ்டேக்கே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கவும் கூடாது. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இதை போக போக கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதில் வந்து நிறையா இருக்கும். பாசிட்டிவாக என்ன அப்படின்னா, சில கம்பெனிஸ் வந்து பிரமாதமாக க்ரோத் இருக்கும், பிரமாதமாக ரெவன்யூ க்ரோத்து, ப்ராஃபிட்டபிலிட்டி, லாங் ட்ராக் ரெக்கார்டு இருக்கும். ப்ரொமோட்டரோட ஸ்டேக் 75% இருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஃபாரினர்ஸ் எல்லாம் 15-20% வச்சுருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 4-5% தான் இருக்கும். அது வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அதில் என்ன அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரி அந்த கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பீக்கு மேலே ஃப்ளோட்டிங் ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு புல் ரன் வரும்போது அந்த மாதிரி ஸ்டாக்லாம் நல்லா ரிவார்ட் பண்ணும். ஸோ அதை மாதிரியே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ப்ரொமோட்டர் ஸ்டேக்கு, ரீட்டைல் ஃப்ளோட்டு. ப்ரொமோட்டர் ஸ்டேக்குன்றது ப்ரொமோட்டர் ஓனர் எவ்வளோ வச்சுருக்காருன்னு, ரீட்டைல் ஸ்டேக்குன்றது ப்ரொமோட்டர் ப்ளஸ் இந்த இன்ஸ்டிடியூஷன், மியூச்சுவல் ஃபண்டு, ஃபாரினர்ஸு, கார்ப்பரேட் பாடிஸ் இதெல்லாம் நீங்கள் டோட்டல் பண்ணிவிட்டு அது 100% கழிச்சிங்கன்னா நிறைய கம்பெனிக்கு சிங்கிள் டிஜிட் ரீட்டைல் ஃப்ளோட் இருக்கும். ஸோ ரீட்டைல் ஃப்ளோட் வேறு, ப்ரொமோட்டர் ஸ்டேக் வேறு. ப்ரொமோட்டர் வந்து ஓனரோட இது, ரீட்டைல் ஃப்ளோட்டுங்கிறது ஓனரு, இன்ஸ்டிடியூஷன், மியூச்சுவல் ஃபண்டு, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், கார்ப்பரேட் பாடி இதெல்லாம் டோட்டல் பண்ணிங்கன்னா அது 100% வந்து கழிச்சிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ரீட்டைல் ஃப்ளோட் வந்து சிங்கிள் டிஜிட் இருக்கும், 5%, 4%. அது மட்டும் பத்தாது. அது பிஸ்னஸ் மாடலு, அந்த ப்ரொமோட்டரோட பேக்ரவுண்ட் என்ன, அதனுடைய லாஸ்ட்டு 3 இயர், 5 இயர், 10 இயர் க்ரோத் எப்படி இருக்குது, பிஸ்னஸ்ஸு, ப்ராஃபிட் எல்லாம். ஸோ அதுதான் ஐடியல் சுச்சுவேஷன். ப்ரொமோட்டர் ஸ்டேக்கும் அந்த ரீட்டைல் ஃப்ளோட்டும், பிஸ்னஸ் மாடல், வேல்யூவேஷன், கம்ஃபர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு புல் ரன் வரும்போது நல்ல ரிவார்டு கிடைக்கும். அது மாதிரி நிறைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நெகட்டிவாக திரும்பவும் சொல்கிறேன், நேம் சேஞ்ச் ஆகிறது, பப்ளிக் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஷேர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்னஸே இருந்திருக்காது, ரொம்ப டார்மெண்ட்டாக இருந்திருக்கும், ஷேர் ப்ரைஸ் ₹1 ₹2 இருந்திருக்கும், இப்போ திடீர்னு 100-1000 போகும். இதெல்லாம் டிப்பிக்கல் கேரக்டர்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரொமோட்டர் ஸ்டேக்கோடு சேர்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் ஜாகிரதையாக இருக்கும். நன்றி.